ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பார்ட்டை டாக்ட் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போலாம் நான் பேசுகிற வேறு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். வேறு ஏதோ ஒரு பர்சனோட ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பாய்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்கிற மாதிரி அங்கே பெரிய ப்ராப்ளத்தே பண்ணியிருப்பேன். பாய்ஸஸ் எல்லாருமே நாங்களாக இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணுங்கிற மாதிரி ஜின் ரெடி பண்ணுது, ஜேக பாயிண்ட் ரெடி பண்ணுது, சுகா ரெடி பண்ணுது, ஜொங்குக்கு ரெடி பண்ணுதுங்கிற மாதிரி மொத்தம் 4 ஃபைல் இருந்திருக்கும். 4 ஃபைலுமே நாங்களாடா ரெடி பண்ணணுங்கிற மாதிரி சொன்னால் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நம்பாட்ட பாட்டுட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே இவங்க மாஃபியா ஃபேமிலி சேர்ந்த பர்சன்ஸில் மாஃபியா ஃபேமிலி சேர்ந்த பர்சன்ஸ் மாஃபியானுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இவங்கள பார்த்தாலே பயந்துட்டால் எல்லாருமே அவங்க பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுவாங்களே. இவங்க ஏதோ ஒரு பர்சன்ட்கிட்ட இருந்து தான் இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் ஒர்க்கையுமே என் பண்ணி இங்கே கொண்டு வந்துருக்காங்க. கேட்டால் இவங்க ப்ராஜெக்ட்டுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ டெண்டர் எடுத்தாங்க. அத்தனை டெண்டர் இவங்க டெண்டரா இல்லை இன்னொரு பர்சனோட டெண்டரான்னு தெரியலங்கிற மாதிரி நக்கல் பண்ணப்படி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர் சிரிக்கவும் இதை கேட்டு நம்ம ஜொங்குக்கு டென்ஷன் ஆகி டக்குன்னு எழுந்தபடி இந்த பிளேஸில் இதுக்கு மேலே இந்த மீட்டிங்கில் இருக்காண்டா, கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்த வேடை தான் சொல்லியிருப்பாரு. சொன்ன பொசிஷன்லேயே நம்ம ஜொங்குக்கு அப்படியே வெளியே போனால் பாய்ஸஸுமே டென்ஷன் ஆகி கம்பெனிக்கு வந்துருப்பாங்க. ஜொங்குக்கு மட்டும்தான் மாஃபியா ஒரு பக்கிற பிளேஸ்க்கு போயிருந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு கம்பெனிக்குள்ளே என்றானதோட என்னோடய ஃபைல் எப்படி வெளியே போச்சு, உன்னோட ஃபைல் எப்படி வெளியே போச்சுன்னுங்கிற மாதிரி பாய்ஸஸ் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை உன்னோட பர்சனல் செக்யூரிட்டியா இல்லை என்னோட பர்சனல் செக்யூரிட்டியாங்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ண ஃபைல், நம்மளோட ஹேண்ட்ஸில் இருக்கிற ஃபைல், நம்ம ஹேண்ட்ஸில் இருக்கிற ஃபைலோட மொட்டை டீட்டெயிலும் எப்படி வெளியே போச்சு. முதல்ல ஜொங்குக்கிட்ட மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அந்த டெண்டர் பிளேஸில் நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஒரு ஹேட்டான மூமெண்ட்டில் யாரை இதுக்கு கீழே இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கிறதும் தெரியாமல் பாய்ஸஸ்குள்ளேயே ஃபைட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஃபைட் ஆனால் என்னடா நீ என்ன திட்டுற, நீ தான் ஃபைல் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கல, அரேஞ்ச் பண்ணி வச்ச பிளேஸில் நீ சேஃபாக வைக்கலங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ண குட்டி மிஸ்டேக். எங்கள் பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உன்னோட ஃபைலை நீ பத்திரமா வச்சுருக்க வேண்டியதானே, நீ என்ன ஏன் ஃபைலை குறை சொல்கிறேங்கிற மாதிரி அப்படி பாய்ஸஸ்குள்ளே நார்மல் ஸ்பீச்சாக இருந்தது. அப்புறம் ஃபைட் ஆகிருந்துருக்கும். ஃபைட்டு கொஞ்சம் ஹெவியாகி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ண வேகத்திலேயே அந்த சீவோ ரூமை விட்டு அப்படியே வெளியே போயிருப்பாங்க. இந்த மூமெண்ட் எல்லாமே நம்ம ஜொங்குக்கு மார்க் மூலியமாக தெரிய வருது. இதை கேட்டு ஜொங்குக்கு டென்ஷன் ஆகி ஜஸ்ட்டு பேப்பர்ஸ், கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ், அந்த ப்ராஜெக்டுக்கான பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸ்க்கு என் பிரதர்ஸ் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமாம் பாஸ், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் யார் ஃபைல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணானுங்கிறது தெரியலங்கிற மாதிரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே மிஸ்டேக் பண்ணி பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? கம்பெனிக்குள்ளேயே என்ட்ராகி இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, உங்களோடதையும் எடுத்திருக்காங்க, யாராக இருக்கும் அந்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு எதையுமே சொல்லாமல் ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணி தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்தா ஜெனி கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட தனியாக சீக்ரெட்டாக நிறைய பேசிட்டு போயிருந்துருப்பாங்க. அதெல்லாம் திங்க் பண்ணப்படி ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் தானே, போகட்டும், என்ன எத்தனை ப்ராஜெக்டுக்கான பேப்பர்ஸ்க்காண்டி திங்க் பண்ணிடலாம், நான் நினைக்கிற பிளானை என் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சபடியே நம்ம ஜொங்குக்கு அப்படியே நேராக அவரோட ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டுருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜெனி அப்படியே சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணிக்கிட்டாங்களா, ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்களா, ஒரு கோவட்டெல்லாம் நார்மலாக பேசிகிட்டு இருந்துட்டு பிறகு ஃபைட் ஆயிடுச்சு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் திட்டின மூமெண்ட்டுக்கு ஒரு ஆக்வர்டான மூமெண்ட்டில் இப்போ ஒருத்தரை ஃபேஸ் பண்ணாமல் ஒருத்தரோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி ஜெனி சொல்கிறத கேட்டுட்டு சரி ஓகே ஹயாங், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேடா அப்படியே அமைதியாக உட்காண்ட்ருந்தா. பக்கத்தில் கரெக்டாக ஜிமினா உட்கார்ந்தாரு. என்னடா நீ ஹாஸ்பிட்டலுக்கே போகலையா? குக்கியும் வியுமே காலேஜுக்கு போயிட்டாங்க. அம்மா ஏதோ ஹனிமூன் பிளானு ரெடி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பிளானுக்கு ஜங்குவுக்கு ஃபஸ்ட்டே ஓகே பண்ணிட்டான். ஆனால் இன்றைக்கி நைட்டு தான் கேட்கணும், அவனை ஹனிமூனுக்கு அனுப்பலாமா அனுப்பக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஜிமினாவுமே நம்ம கிட்ட இந்த மாதிரி மாறி மாறி 2 பேருமே ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது.
நைட் அந்த பிளேஸில் தான் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா இப்போது நம்ம பேபிஸ் தான், அதாவது நேமு, ஜானு, மின்னு, அப்புறம் நம்ம குக்கி, வி, ஜோனா எல்லோரும் உட்காண்ட்ருந்து காலேஜ் ஒர்க்கு, ஸ்கூல் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வியும் குக்கியும் கூட காலேஜ் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. வி வேற ஒரு கிளாஸ், நம்ம குக்கி வேற ஒரு கிளாஸ் இருந்தாலும் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பிளேஸில் நம்ம ஜோனா தான் ஏதோ ஒரு திங்ஸை எடுக்க ட்ரை பண்ணியிருப்பா. அதாவது அவளுக்கு ஏதோ ஒரு திங்ஸ் தேவைப்பட்டிருக்குது, பென்னோ பென்சிலோ, ஓகே, ஏதோ ஒரு திங்ஸை அவள் எடுத்துருவாளா. இந்த மாதிரி எடுத்து ஸ்கூல் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டில் அவள் பக்கத்துலேயே அந்த திங்ஸை வச்ச மூமெண்ட்டை மறந்து திரும்பவும் அதே திங்ஸை கேட்குறா. இந்தமாரி கேட்டால் 3 பர்சன்ஸும் அப்படியே இந்தமாரி ஜோனாவை நோட் பண்ணிவிட்டு இப்போ தானே என்கிட்ட இருந்து எடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஜோனாவை பாட்டு நம்ம மின்னு சொல்லவும், ஹே நான் எடுக்கல, அங்கடா எங்கேயாட்டு இருக்கும் ஹாயா, என்ன இந்த மாதிரி பேசுகிறாட்டா அப்படிங்கிற மாதிரி மின்னுக்கிட்ட எப்படி கேட்டா, ஹே உன்கிட்ட இருந்து மட்டும் எடுக்கலடா, என்கிட்ட இருந்து கூட அந்த பெண்ணை எடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட இருந்து பெண் எடுத்தலடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹே குக்கி பாரு குக்கி, ஹயாங்ஸ் எல்லோரும் என்னை திட்டுறாங்க, நான் எடுக்கவே இல்லைன்னுங்கிறேன், எடுத்தேன்னுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் குக்கி அப்படியே 3 பாய்ஸையும் நோட் பண்ணிவிட்டு, நடா என் சிஸ்டர்கிட்ட ஃபைட் பண்ணுறீங்களா, நடா நினச்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணாக என் சிஸ்டர்கிட்ட கொடுங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் நம்ம பேபிஸ் க்யூட்டாக ஃபைட் பண்ணுறாங்களே அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி நோட் பண்ணாமல் எது ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணை அவளுக்கு கொடுக்கணுமா, ஏற்கனவே எங்ககிட்டேருந்து எடுத்த பெண்ணை தர சொல்லடா அப்படிங்கிற மாதிரி குக்கியை பட்டு கட்டவும், என்ன ஹயாங்கனுங்கிற ரெஸ்பெக்ட் கூட இல்லை, என்ன திமிருந்தா என்ன இப்படி வாடா போடா போட்டு பேசுவீங்கடா அப்படிங்கிற மாதிரி எழுண்டவே கிட்டலையே நம்ம குக்கி எழுண்டவே கிட்டலையே உங்கள் 3 பர்சன்ஸை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி 3 பர்சன்ஸ் கிட்ட ஃபைட்டுக்கு வந்தால் நம்ம டேடா என்ன பண்ணுற குக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மா ஜோனா பெண்ணு கேட்குறா, இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பெண்ணை கொடுத்தா இவங்க என்ன குறைஞ்சிடுவாங்களா, அவங்க நிறைய பெண் வச்சுருக்காங்க, என் சிஸ்டர் ஒரே ஒரு பெண் தானே கேட்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் உன்கிட்ட பெண்ணே இல்லையா, நீ உன் சிஸ்டருக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் என்னோட பெண்ணை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இன்னும் நாமும் ஜானடா என்னடே உன் பெண்ணை மட்டும் கொடுக்க மாட்டேன், நாங்கள் மட்டும் எல்லாத்தையும் கொடுக்கணுமாங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம குக்கியை நோட் பண்ணால் ஜானா அப்படியே, மா ஹயாங்க நீ ஏன் திட்டிக்கிட்டு இருக்கேன், ஹயாங் எனக்கு பெண்ணு தான் வாங்கிட்டு வர ட்ரை பண்ணார், பட் இந்த 3 ஹயாங்ஸ்க்கும் என் மேலே லவ்வே கிடையாது, அவங்களோட லிட்டில் சிஸ்டருங்கிற திங்கிங்கே கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு பெண்ணு தான், அதை கூட தரமாட்டேக்கிறாங்கங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஜோனா எழுந்துப்பாலா. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா ஜோனாவோட ட்ரெஸ்ஸஸில் தான் அந்த பென்ஸ் அவ்வளோவும் இருக்கும், எல்லா பெண்ணுமே கீழே விழுமா இந்த மாதிரி விழுறதா பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கானா குக்கி தான், அடி பாவி உனக்காக தானடி சப்போர்ட் பிடிச்சி ஃபைட்டாக பண்ணேன், இத்தனை பெண்ணை மடியில் வச்சுக்கிட்டு தான் பெண்ணு வேணும்னு கேட்டியானுங்கிற மாதிரி குக்கி ஜோனா நோட் பண்ணா, ஹை எல்லா பெண்ணும் கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு ஜோனா சொல்கிறா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம குக்கிடா ஜோனா உன்னை இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, இத்தனை பெண்ணை வச்சுட்டுருக்கல, பின்ன ஏன்டி மறுபடியும் ப்ராப்ளம் பண்ணிருக்கிற மாதிரி ஜோனை அடிக்கிற விதத்தில் வருதுன்னா, ஐயாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் நோட் பண்ணலை என் மடியில் இருக்கிறத நான் கவனிக்கலை, நான் கவனிச்சிருந்தா நான் திரும்பவும் பெண்ணை கேட்டுருக்க மாட்டேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுனபடி அங்கிட்டு இங்கிட்டும் ரன் பண்ணபடி ஜோனாவை பிடிக்கும் குக்கியோடனுங்கிற மாதிரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா மின்னுடா பாட்டியா ஜோனா இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கான்ட்டு, அவள் தான் இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கானுங்கிறது நமக்கு கூட தெரியல பற்றியா, எல்லாத்தையுமே டைஸில் மடியில் வச்சுட்டு நம்மக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுருக்கான், முதல்ல அவளை ஃபுல்லாக செக் பண்ணிட்டுருக்கணும், அவளை ஃபுல்லாக செக் பண்ணியிருந்தா இந்த ஃபைட்டே வந்துருக்காட்டு அப்படிங்கிற மாதிரி பேபிஸ் இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்த ஹயாங்ஸ், அதாவது நம்ம பாய்ஸஸ் தான் நம்ம ஏன் தேவையில்லாமல் ஃபைட் பண்ணுறோம், இந்த பிளேஸில் ஏதோ ஒரு பர்சன்ட் தான் நம்மளை இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க, யார் அதை எடுத்தா, யார் அந்த ஃபைலை கொண்டு போனா, நீயா நானா, நீ தான் எடுத்த நான் தான் எடுத்தேனுங்கிற மாதிரி ஃபைட் பண்ணமே, ஆனால் யாரோ ஒரு பர்சன்ட் தான் இந்த மொட்டை ஃபைலையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி ஏன் நம்ம திங்க் பண்ணலை, அந்த பர்சன்ட்டை நாம் ஏன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கல, நம்மளே இதேமாதிரி ஃபுல்லாக செக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த பர்சன்ட் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும்ல, ஜங்குக்கு ஏன் அந்த பர்சன்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கான், கண்டிப்பாக ஜங்குக்கு அந்த பர்சன்ட் தெரியாமல் இருக்க சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அப்படியே ஒருத்தர் நோட் பண்ணுவாங்களா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, இப்போ அப்படியே நைட்டு எல்லாருமே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க, பாய்ஸஸ் எல்லாருமே கார்டன் சைடில் நிற்கிறாங்க, இப்படி ஒருத்தரோட ஃபேஸை ஒருத்தர் நோட் பண்ணப்படி நின்னா கரெக்டான பிளேஸில் என்ட்ராகி, என்ன ஹயாங் ஏதாவது ஹக்ட்ரி
ஹக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? ஹக் பண்ணதுக்கப்புறம் தான் பேசிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்படிலாம் இல்லை டேயாங், பின்ன என்ன ஹயாங், ஹக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் குரூப்பாக ஹக் பண்ணபடி சாரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. ஒரு கோவத்தில் நான் அந்த மாதிரி ஹாஷாக திட்டி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணபடி யார் இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்கிறது உனக்கு தெரியமாட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எனக்கும் சரியாக தெரியல, நான் பட் ஜங்குக்கு எல்லாமே தெரியும், ஜங்குக்கு என்ன டிசைட் பண்ணி என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சொன்னால் இப்போ ஜங்குக்கு சைடு தான் கட்டுது. ஜங்குக்கு தான் அவர் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் உட்காண்ட்ருக்காரு. பாஸ் உங்களை பார்க்க ஜெனி வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வா ஜெனி உனக்கு தான் நான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜெனி கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்துலேருந்து உட்காந்துட்டு என்கிட்ட கால் மேலே கால் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நான் சீட் பண்ணுறேன்னுங்கிறத மட்டும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் அப்புறம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குன்னு ஜங்குக் என்னை இந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டு டேட்டான். ஆனால் நான் டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்ககிட்ட அவள்கிட்ட கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்? எனக்கு தெரியும் ஜெனி, எனக்கு தெரியும். நீ ஏன் அன்னைக்கு அத்தனை இன்ஃபர்மேஷனையும் டேரெக்டாக என்கிட்ட சொன்னனுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் தான் காரணம். ஹெல்த் இஷ்யூஸில் கஷ்டப்படுறான்ங்கிறத நோட் பண்ணதுக்கப்புறம் தான் டேக்கு ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எனிமி யார், இங்கே என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிறத என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தேவை அந்த பர்சன்ட் தான். கண்டிப்பாக அந்த பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் டேஸில் சார்லியை பார்க்க இதே பிளேஸ்க்கு வர போகிறாங்க. ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த எனிமி வார் திரும்ப ரன் பண்ண போறியா என்ன? கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த ஸ்பேரோவை நான் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன். அந்த ஸ்பேரோ அவன் யாருங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டிருவேன். எனக்கு தெரியும் ஜங்குக், அந்த ஸ்பேரோ இப்போ உங்கள் எல்லாரையும் தான் டார்கெட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் இயர்ஸாகவே உங்கள் மாஃபியா ஃபேமிலியை மொத்தமாக இந்த பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆக்கணும்னு இந்த ஹோல் ப்ராப்ளத்தையும் பண்ணது ஸ்பேரோ தான். அவன் என்னோட கண்ட்ரியில் இருக்கிற நம்பர் 1 மாஃபியா பர்சன்ட். அவனை இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது. ஸ்பேரோங்கிற அந்த நேமுக்கு தான் அங்கே வைப்பு. அவனோட பாடி கார்ட்ஸ் ரொம்ப ரக்கடாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நீ உன்னோட கண்ட்ரியில் நம்பர் 1 மாஃபியா, அவன் இருக்கிற பிளேஸில் அவன் தான் கிங். அவனோட டார்கெட் ஒவ்வொரு பர்சன்டையாக மூவ் ஆன் பண்ணி இப்போ அவன் உங்கள் ஃபேமிலியை டார்கெட் பண்ணியிருக்கான். அதுக்கு ரீசன் நீங்கள் 4 பர்சன்ஸும் எல்லாருக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு செம ஸ்ட்ராங்கான ஒரு மாஃபியாஸாக இருக்கிறீங்க. ஒரே பிளேஸில் 4 மாஃபியா கிங். யாராலையும் இந்த மூமெண்டெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பிளேஸில் ஒருத்தர் தான் கிங்காக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஃபேமிலி டோனிங்லேயே மாஃபியாவாக இருந்தாங்க. உன் டேடுக்கு கூட டேட் மட்டும்தான். ஆனால் பட் நீங்கள் 4 பர்சன்ஸ். உங்கள் 4 பர்சன்ஸையும் அவன் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருந்தான். உங்களை நிறைய பர்சன்ஸ் நிறைய எனிமீஸ்கிட்ட வாலண்ட்ரி அவனே சிக்க வச்சான். உங்களோட பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ணதுக்கு. ஆனால் நீங்கள் எல்லாரையும் விட ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. இங்கே இருக்கிற லேப்டாப்பை விட உங்களோட பிரெயின் செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிச்சு. அப்போன்னா உங்களை மட்டமாக அழிக்கணும்னு இந்த மட்டை ஒர்க்கே பண்ணியிருக்கான். இந்த பிளேஸில் இருக்கிற எனிமி யாருங்கிறதும் தெரியும். அந்த ஸ்பேரோவுக்காக நீ பக்கத்தில் இருக்க எனிமி எல்லாரையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்ருக்க. ஸ்பேரோன்னு திங்க் பண்ணி உன் ஃபேமிலியில் இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆக்கப்போ போட்டு ஸ்பேரோ கண்டிப்பாக இப்போ கூட நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன் ஃபேமிலி பர்சன்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். உங்களுக்கு ஏன் அவன் அட்டாக் பண்ணணுன்னு திங்க் பண்ணுறான்ட்டு எனக்கு புரியலை. நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்ல உங்கள் மொத்த பர்சன்ஸையும் அவன் அழிக்கணும்னு திங்க் பண்ணியிருக்கான். அவனோட பிளேஸில் அவனோட வேர்ல்டில் அவனை எதிர்த்து பேசக்கூடாது, அவனை எதிர்த்து ஃபைட்டுக்கு வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த பிளேஸில் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் 4 மெம்பர்ஸும் அந்த மாதிரி கிடையாது. நீங்களும் சரி, உங்களோட ஒய்ஃபும் சரி, நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு எதுக்கு இருக்கிற ஆப்போனட் டீம் பர்சன்ஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ப்ரில்லியண்டான பர்சன்ஸ். உங்களை ஃபுல்லாக இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணிட்டு தான் உங்கள் மொத்த பர்சன்ட்டையும் அவன் அழிக்க பிளான் போட்டிருக்கான். பிளான் 2-3 டைம் ஃபுல்லாக சொதப்பிருச்சு. ஆனால் இப்போ என்ன பிளான் போட்டிருக்கானுங்கிறது தெரியல.
அவன் இந்த பிளேஸ்க்கு வரடாவும், உன்னை மீட் பண்ண போகிறடாவும், உன்னை மீட் பண்ணுற அந்த டே உன்னோட டெத்து டேவாகவும் மாஃபியா ஃபேமிலி அப்படிங்கிற இந்த பிளேஸ், இந்த வேர்ட், இந்த நேம் இல்லாதபடி அழிக்க போகிறதாவும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. எனக்கு பயமாக இருக்குது. நார்மல் எனிமீஸ் தான், அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிக்கலான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் லீயை நான் இந்த பிளேஸ்க்கு வர வச்சேன். ஆனால் லீ இங்கே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுத்த அடுத்த செகண்டே எனக்கு ஹார்ட்டே நின்றுருச்சு. அடுத்த செகண்டே லீ இங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. லீயை மட்டும் அவங்க கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த ஸ்பேரோ யாருங்கிறதையும் லீ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்பேரோ முண்டிக்கிட்டான். லீ வாட்ச் பண்ணுறத கேட்சப் பண்ணி சார்லி கிட்ட சொல்லிட்டான். லீ சார்லியோட கசின் பிரதர். அவன் அதர் பிளேஸில் இருக்கிறான். அவன் கொடுக்குற ஒர்க்கை சார்லி இங்கே பண்ணிகிட்டு இருக்கான். சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவன் கம்பெனியில் எத்தனை ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் வேண்டாம், எனக்கெல்லாம் புரியுது. ஜாக்ஸி ஹவுஸில் இருக்கட்டும். ஏன்னா ஜாக்ஸி ஹவுஸில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு தான் சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டும் என்ன பிளான் போடுறாங்கங்கிறத ஜாக்ஸி மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்க திங்க் பண்ணி தான் இந்த மொட்டை ஒர்க்கையும் நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு மாஃபியா ஹவுஸ்குள்ளே அட்டாக் பண்ண என்ட்ரான பர்சன்ட் மார்க் தான். மார்க்கை வச்சு தான் இந்த கேம் ஆடினேன். அவன் மார்க்குன்னே தெரியாமல் சார்லி அனுப்பின பர்சன்ட்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணி எல்லாத்தையுமே மார்க்குக்கிட்டே உளறி கொட்டிட்டா. பிளான் போட்டதா திங்க் பண்ணி ஹேண்ட்ஸு ஃபீட்டு லெக்கு அடிபட்டிருக்குதா சொல்லிவிட்டு ஏன் முன்னே நிற்கிறா. அவளை வச்சு தான் அந்த ஸ்பேரோ எப்போ இந்த பிளேஸ்க்கு என்ட்ராகங்கிறத கண்டுபிடிக்கணும். அவள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, எத்தனை ஃபைல் பேப்பர்ஸ், எத்தனை கான்டாக்ட் பேப்பர்ஸ், எத்தனை டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் அவள் எத்தனை எடுத்துக்கொண்டு அதை சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஸ்பேரோ, அந்த ஸ்பேரோவை நான் மொத்தமாக அழிக்கிற வரைக்கும் ஜாக்ஸி இதே பிளேஸில் தான் இருக்கணும். ஜாக்ஸி நாங்கள் ரெண்டு மூவானாக்க எங்கேயும் விட மாட்டேன். ஆனால் பாட்டி, உனக்கு எல்லாமே தெரியும், யார் யார் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கானுங்கிறது தெரியுங்கிறது டேக்கு மட்டும் இல்லை, ஹயாங்ஸ் அவ்வளோ பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீ யாரையுமே பனிஷ் பண்ணல, யாரை பற்றியும் தேடலை, சர்ச் பண்ணலங்க சொல்லி உனக்கு மொத்த இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ பிளான் போட்டுட்ருக்குங்கிறது அவங்களுக்கு புரியும். நீ ஏன் உனக்குள்ளேயே இந்த ஒர்க்கை சீக்கிரட்டாக பண்ணிகிட்ருக்க? உன் ஹயாங்ஸ்டையும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் இதை நீ சொல்லிடலாம்ல. அது இன்னும் பெரிய ப்ராப்ளத்துக்கு வரும். என்ன ப்ராப்ளம் வரப்போ போட்டு? அது என்ன ப்ராப்ளம்னா, நான் இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை தான் அட்டாக் பண்ண போகிறேன். ஜாக்ஸி இந்த பிளேஸில் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கா, மொத்த ஒர்க்கையும் பண்ணது ஜாக்ஸி தானுங்கிறது நான் சொன்னேன். ஹயாங்ஸ் யாராவது பனிஷ் பண்ணுவாங்களா? சான்ஸே இல்லை. குக்கியே ஜாக்ஸியை மொத்தமாக கில் பண்ணிடுவான். ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து குக்கியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அது ஜாக்ஸியும் ஜாக்கும் தான். ஜாக்ஸி தன்னை சீட் பண்ணி தான் கூடயே இருந்து தன்னோட ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு தனக்கே சீட் பண்ணிட்டானுங்கிறது குக்கி கிட்டே இருந்தான். குக்கி பிறகு நான் என்ன சொல்ல வரேன், ஏடு சொல்ல வரேன்லாம் கேட்க மாட்டான். அவளை கில் பண்ணணும்னு மட்டும்தான் திங்க் பண்ணுவான். ஏன் குக்கி அந்த மாதிரி ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அதுக்குதான் இப்போ வரைக்கும் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையும் இதை சொல்லலை. கண்டிப்பாக நான் யார்கிட்ட ஒருத்தட்ட சொன்னால் நெக்ஸ்ட் டைமே ஜாக்ஸியை பனிஷ் பண்ணுவாங்க. ஜாக்ஸியை பனிஷ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு குக்கி ரிவெஞ்ச் எடுக்க திங்க் பண்ணுவான். குக்கி அவன் காலேஜ் ஸ்டடியை முடிக்கணும். இப்போ அதை விட மூவ் ஆன் ஆகிட்டான். அவனுக்குன்னு ஒரு லைஃப். ஆமாம், விஏ பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டேனே, விஏ பற்றி உனக்கு ஏதாவது வேறு டீட்டெயில் தெரிஞ்சிச்சா? மார்க்கை கலெக்ட் பண்ணி பார்த்ததில்ல. வி ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த சிட்டிக்கு வந்த மாதிரியும், இந்த பிளேஸில் இருந்தே ஸ்கூல் ஸ்டடி குக்கி கூடயே படிச்சுட்டு இருந்துட்டாவும், இப்போ காலேஜ் ஸ்டடி மூவ் ஆன் ஆகிட்டுருக்குங்கிறதும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. வியோட பேரண்ட்ஸ் அவங்க தானுங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஆனால் பட் லைட்டாக டவுட் ஆகுது. வேண்டான்னு என்னோடய சன்னை ரிஜெக்ட் பண்ண ஒரு பர்சன்ட் அவ்வளோ கிராண்டாக ஒரு ஸ்டேஜில் மேரேஜ் ஃபங்க்ஷனை மொத்த ஒர்க்கையும் பண்ணிவிட்டு மேரேஜ் வேண்டானுங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேருந்து எப்படி பேரண்ட்ஸும் சன்னும் ஏன் ஹவுஸுக்கு வருவாங்க? எங்கேயோ டப்பாக இருந்த மாதிரி இருக்குது. அந்த வி யாருங்கிறதையும் முதல்ல கண்டுபிடிக்கணும். வியை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கணும். வி நார்மல் பர்சனாக இருந்தால் எனக்கு ஓகே தான். ஆனால் விஏ எனக்கு ப்ராப்ளமாக இருந்துடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி
நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜெனி இந்த மாட்டி 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 பேசிகிட்டு இருந்தான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பாய்ஸஸ் எல்லாருமே நார்மலாக அப்படியே அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் கொஞ்சம் நார்மலாகி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணேன். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு இப்போ தான் மாஃபியா ஒர்க் பார்க்குற ஹவுஸ்லேருந்து ஜெனி கூடயும் மார்க்கு கூடயும் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்றானா ஜெனி உள்ளே வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி சோஃபாவில் உட்காந்துருந்தவர் எழுந்த வேகத்திலேயே ரன் பண்ணபடி ஜெனியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சிஸ்டர் என்ன நீ பார்க்க ஹவுஸுக்கே வர மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி ஹக் பண்ணபடி நம்மகிட்ட பேச அது ஒன்றும் இல்லை லேய வேற நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும் இன்னும் நார்மல் ஆகலைல்ல அடா அப்படிங்கிற மாதிரி ஜெனியும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். கரெக்டாக ஜெனியும் ஹக் பண்ணபடி இருக்குனபடி நம்ம குக்கி பிடிக்கிறாரு. யார்டா என்ன இப்படி பிடிக்கிறதுங்கிற மீதி ஜெனி அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணான். அந்த ஹக்கை நம்ம குக்கி இப்போ கூட பிரேக் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு குக்கி என்ன நினச்ச என்னையும் ஆண்டியும் மொத்தமாக கில் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கட்ட ஐயோ குக்கியோட பிடியாடா இது இவ்வளோ க்ரிப்பாக போட்டிருக்கான் வலிக்கடா விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெனிடா குக்கியை புஷ் பண்ணவும் ஐயோ ஆண்டி நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அதான் பாட்டனே உன் அன்பு மலையே இருக்கியே எங்களை கொள்ளட்டுக்கலாம் நீ ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ஹக்கை பிரேக் பண்ணா ஆண்டி 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனிகிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது குக்கி இந்தா நீயே கொடு அப்படிங்கிற மாதிரி டிக்கெட்ஸ் அப்படியே நம்ம டேயோட ஆன்ஸில் கொடுக்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாகி பக்கத்தில் இருக்க ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு தான் ஐசாலேயே சொல்கிறாரு எனக்கு ஓகேடா அவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜொங்குக்கு சொல்கிறத கேட்டு அப்படியே ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி நீ எங்கே மறந்துருப்பியோன்னு நினச்சேன்னு தெரியுமா ஜொங்குக் எந்த பிளேஸ்க்கு குக்கி போப்புறாங்க அது ஒரு பீச்சு சைடில் உள்ள ஒரு பிளேஸ் தான். அது ஒரு ஐலாண்டு மாதிரி. அங்கே தான் குக்கி போகிறான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண போகிறான். குக்கி உனக்கு எவ்வளோ பாடி கார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் என்ன ஹனிமூன் போகிறேன்னா இல்லை எதுவும் ஒர்க்குக்கு போகிறேன்னா அது பாடி கார்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நானும் விஏ மட்டும்தான் அந்த பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேறு பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா நம்ம டேட்டா நம்ம பாடி கார்ட்ஸ் கண்டிப்பாக என்னெல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஹனிமூனுக்கு போகிறோம். நாங்கள் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண திங்க் பண்ணுறோம். பாடி கார்ட்ஸ்னால் என்னை சுற்றி முன்னையும் பின்னையும் தான் நின்று கவர் பண்ணுவாங்க. அது பிறகு எனக்கு இரிட்டேட்டிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் இந்த மாதிரி குக்கி பேசுனா சரி ஓகே ஏன் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி ஜெனி குக்கியை லைட்டாக ஹக் பண்ணபடி சரிப்போ லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க டைம் ஆயிடுச்சு உங்களை அந்த ஐலாண்டில் கொண்டு விடட்டுக்கான ஏர்போர்ட்டுக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் உங்களை ஃப்ளைட் ஏற்றி வைக்கணுங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு குக்கி ரொம்ப ஹாப்பியாகி பக்கத்தில் இருக்கிற வியோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி வா வி நம்ம போகலாம் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் வி அப்படியே திரும்பி நம்ம குக்கு தான் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் டேயுமே ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஜொங்குக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நீ இந்த மாதிரி ஹனிமூனுக்கு மட்டும் வரைக்கும் பண்ணுவேன் நான் திங்க் கூட பண்ணி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியில் இந்த மாதிரி பேசுனா பாய்ஸுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக நம்ம குக்கியும் வியும் ஹனிமூனுக்கு நம்ம ஜெனியை கொண்டு ஃப்ளைட்டில் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டாங்க. குக்கியும் வி மட்டும் இங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போது நம்ம ஜாக்ஸி தான் செம்ம டென்ஷனில் அப்படியே சார்லிக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி கால் பண்ண சார்லி அதை பிக் பண்ண சொல்ல குக்கியும் இந்த பிளேஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸுக்கு அவங்க ஹனிமூன் என்ஜாய் பண்ண போயிருக்காங்க. பாடி கார்ட்ஸ் யாருமே கிடையாது. இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அங்கிள். குக்கியும் வியும் அதே பிளேஸில் ஃபர்னிஷ் பண்ணதுக்கு குக்கியை கில் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. குக்கியை ஃபினிஷ் பண்ணிடுங்க அந்த வியும் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி ஜாக்ஸி எல்லாத்தையும் சார்லிக்கிட்ட சொல்கிற மொட்டை மோமெண்ட்டையுமே ஜொங்குக்கு அவரோட காட்டில் ப்ளூடூத் மாதிரி எதுவும் இருக்குது. ஜாக்ஸி இப்போ இருக்கிற அந்த ரூமில் நிறைய மைக் வச்சுருக்காரு. ஜாக்ஸி யார்கிட்டலாம் என்னென்ன பேசுகிறானுங்கிற மாதிரி கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஜாக்ஸி சார்லிக்கிட்ட குக்கியை அட்டாக் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறத கேட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு இருந்தா டேடா கரெக்டாக ஜொங்குக்கிட்ட ஜொங்குக்கை பேக்கப் பண்ணுற மோமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு அப்படியே காட்டில் வச்சுன்னு அந்த ப்ளூடூத்தை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. என்னாச்சு டைமா உன் சன் பாடி கார்ட்ஸ் யாரும் வேண்டான்னுக்குறாங்களே அதுக்காக நீ என்ன பாடி கார்ட்ஸ் இல்லாமலே அவங்கள அனுப்ப போகிற? அது மட்டும் இல்லை
நீ சொல்கிறதும் கரெக்டு தான், குக்கி சொல்கிறதும் கரெக்டு தான். அந்த பிளேஸில் பாடி கார்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிற அந்த ஒரு க்ளோசிங் மூமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை எங்கே 2 பாடி கார்ட்ஸ் வருவாங்க, எங்கே பாடி கார்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரே டிப்ரெஷனாக இருக்கும். ஃப்ரீயாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகாது. இப்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். சரி, நீ ஹாப்பியாக இருக்கல, நானும் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி குக்கி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ ஸ்பேரோன்னு சொல்கிற அந்த பர்சன்ட் தான் கட்டுறாங்க. ஸ்பேரோ கிட்ட கரெக்டாக ஸ்பேரோட பாடி கார்டு வந்து நின்றுட்டு உங்களோட கசின் பிரதர் உங்களை ட்ரீட் பண்ணி ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு 100% ரொம்ப டென்ஷன் ஆனான். அவன் என்னெல்லாமோ நிறைய சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவனை நம்பிட்டேன்னு நான் அந்த கண்ட்ரிக்கு அவனை அனுப்புனேன். இந்த மொட்டை ப்ராப்ளத்தையும் அவன் இருக்க சொல்லி நடந்துச்சான். ஆமாம், சார்லி இருக்க சொல்லி என்ன மொட்டை ப்ராப்ளமும் நடந்திருக்கு. நீங்கள் பண்ண பிளான் ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ மூவ் ஆன் ஆகிட்டுருக்குது. என்ன பண்ண போகிறீங்க ஸ்பேரோ அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரோ கிட்ட இந்த மாதிரி பேசுனா, சார்லி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் ஒன்றை நம்பிட்டேன் இந்த மொட்டை ஒர்க்கையும் கொட்டேன். நான் ஒன்றை நம்பிதான் அந்த பிளேஸ்க்கு அவனையும் அனுப்புனேன். நீ என்ன பண்ணி வச்சுருக்க? சார்லியை நான் இப்போவே மீட் பண்ணணும், சார்லியை காண்டாக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சார்லிக்கு அப்படியே கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தா அந்த காலை சார்லி பிக் பண்ண மாட்டேங்கிறான். ஓ மை காட், என்னோட ஐயான் கால் பண்ணிகிட்ருக்கான். ஒருவேளை அங்கே நடந்துகிட்டு இருந்த மூமெண்ட் எல்லாமே ஸ்பேரோவுக்கு தெரிஞ்சிடுச்சோ? அவனுக்கு தெரிஞ்ச என்னெல்லாம் திட்டுவான். என்ன பண்ண? இல்லை, இப்போதைக்கு அந்த காலை அட்டன் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த குக்கி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த டேயும் எதையாவது ஒன்று பண்ணிட்டு தான் நம்ம ஹயாங் டைட்டாக இருந்தாலும் பேசிக்கணும். அதுக்கு முன்னாடி மொபைலை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கால் பண்ண பிக் பண்ண மாட்டேங்கிறான் சார்லி. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஒன் டே மூவ் ஆன் ஆகி குக்கி சைடை தான் காட்டுது. குக்கியும் வீயுமே கரெக்டாக அந்த பிளேஸுக்கு ஒரு ஹோட்டலுக்கே வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனோம். அந்த பர்சன்ஸ் அப்படியே குக்கிக்கான ரூமையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி கேட்டுனோம். குக்கி லக்கேஜை ஹேண்ட்ஸில் வச்சபடியே வீயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணபடி அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனோம். வீக்கு தான் தன்னை சுற்றி அத்தனை பர்சன்ட் இருக்க சொல்ல ஒரு மாதிரி ஹாப்பினஸ் இருந்திருக்கும். இப்போ தனியாக குக்கிகிட்ட வந்து சீக்கிரம் இந்த டே அங்கிள் வேறு நம்மக்கிட்ட நார்மலாக பேசிட்டு ஹனிமூனுக்கு வேறு அனுப்பி வச்சுருக்காங்க. நான் தான் சொன்னேனே எனக்கு டைம் தேவைப்படுது, நல்லா இந்த மாதிரி திங்க் பண்ணலை. குக்கி மேலே எனக்கு லவ் ஃபீல்லாம் வரவே இல்லை. ஜஸ்ட்டு அவன் என்கிட்ட க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டில் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு எல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டேன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்க சொல்லி எங்கள் 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்புறேங்கிற மாதிரி இவ்வளோ தூரமாக சிங்கிளாக குக்கி கூட என்ன அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட்டத்துலேயும் பைட்டுலேயும் குக்கியை நோட் பண்ணேன். குக்கி கரெக்டாக லக்கேஜ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போயிடி ரொம்ப டயர்டாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்து ஸ்லீப் பண்ணலாமா? ஸ்லீப் பண்ணலாமான்னு சொன்னேன். ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அப்படியே போய் பெட்டில் படுப்பாரா அந்த மாதிரி பட்டேன். குக்கி அப்படியே சோஃபாவில் வந்து ஸ்லீப் பண்ணுறாரு. இது இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது ட்ராமா பண்ணுறானா என்ன? ஹனிமூனுக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னடா இவ்வளோ தூரத்தில் இருந்து ட்ராமா பண்ண திங்க் பண்ணுறியா? இல்லை இப்போதைக்கு ட்ராமா பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் என்கிட்ட ப்ளே பண்ணலான்னு திங்க் பண்ணி டிசைட் பண்ணி எதுவும் கேம் ஆடுறியா? இந்த பிளேஸ்க்கே என்னை கூட்டிகிட்டு வந்துருக்க. கண்டிப்பாக இந்த ஹனிமூன் பிளான் மொத்தத்தையும் போட்டுட்டு நீயாட்டா இருக்கணும். அங்கிள்கிட்ட நீ என்னெல்லாமோ சொல்லி ஏதோ உன் மாம்கிட்ட என்னெல்லாமோ சொல்லி இந்த ஹனிமூனை ரெடி பண்ணியிருக்கேன். சரி பார்த்துக்கிறேன். ஏதாவது தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்குறேன்னா அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஹனிமூன் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாரி இந்த மாரி டென்ஷன்லேயே அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ண படிப்பட்டுட்டான். ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. நான் ஆஃப்டர்நூன் ஆன மூமெண்ட்டுக்கு குக்கி அப்படியே கரெக்டாக வீயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ண போயிடி வீ எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எழுப்ப ட்ரை பண்ணால் அப்படியே குக்கியோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டபடி என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பதட்டத்தில் எழுந்துக்கிறேன்? ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, பா ஃபுட்டு சாப்பிட்லாம், ஃபுட்டு உனக்காக வாங்கிட்டு வந்துட்டேன், நம்ம எங்கேயே வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வீயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியும் அப்படியே பெட்லேருந்து கீழே இறங்க வைக்க ட்ரை பண்ண வரா. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் குக்கி வீயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டை அப்படியே நோட் பண்ணபடி குக்கியை நோட் பண்ண வரா. எங்கள் பார்வை, நான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் உன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடாது, உன்கிட்ட க்ளோஸாக வரக்கூடாது, க்ளோஸாக நடக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நீ எனக்கு ஆர்டர் பண்ண முடியாது. உன்கிட்ட நான் டேட்டியாக தான்
ப்ளே பண்ண மாட்டேன்னுங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கூட்டிருக்கேன். மற்றபடி நீ என்னோடய ஒய்ஃப். என் ஒய்ஃபுக்கு மொட்டை லவ்வையும் கேரையும் நான் கண்டிப்பாக காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸில் உட்கார வச்சுட்டு வீக்கி ஃபுட்டை குக்கியை ஃபீட் பண்ணி விட வருவாரா அந்த மாதிரி வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேனே, என் ஹேண்ட்ஸில் எதுவும் அடிப்படலை அப்படிங்கிற மாரி இந்த மாரி சொல்லவும் மவுட்டை ஓப்பன் பண்ண சொன்னேன். குக்கி இந்த மாதிரிலாம் நான் இப்போ உனக்கு ஃபுட்டு தானே கொடுக்குறேன், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை. மவுட்டை ஓப்பன் பண்ணு. ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து அப்படியே மவுட்டை ஓப்பன் பண்ணோம். குக்கி அப்படியே ஃபுட்டை மட்டும் வீக்கி ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. வீமே பொறுமையாக சாப்பிட்றாரு. இந்த மாதிரி